Hi everyone, really happy to see you all in this English grammar class. I am really happy about it. Last class la enna paathom appdin sonnaka present perfect continuous paathom. இந்த கிளாஸில் வந்து past perfect continuous பார்க்க போகிறோம். அது past perfect progressive அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சி வந்து கடந்த காலத்தில் ஆரம்பித்த தொடர் நிகழ்ச்சியாக நடந்ததுன்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நடந்தது, அது வந்து நடந்து முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அதுதான். ஸோ யூ கான் சே தட் இஸ் கோயிங் ஆன் ஸ்டில் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றது கடந்த கால தொடர் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதையும் வந்து ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லலாம். இரண்டு நிகழ்ச்சிகள் வந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கலாம். அப்போது அது மாதிரி வந்ததுன்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்துருப்பீங்க. என்ன பாஸ்ட் பர்ஃபெக்டில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டூ பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். எந்த நிகழ்ச்சி முதல் நடந்ததோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும், எந்த நிகழ்ச்சி இரண்டாவதாக நடந்ததோ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒரு தொடர் நிகழ்ச்சி நடக்குது, அதை கட் பண்ணி முடிக்கிற மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். We'll just get inside this. The past perfect progressive continuous is used to describe an action that started in the past and was still in progress when a second action started. அது மட்டும் நடந்துட்டு இருந்தது, இன்னும் ஒரு செகண்ட் ஆக்ஷன் நடக்கும்போது அது நின்று போச்சு அப்படின்ற மாதிரி. Both actions began and ended in the past. முடிஞ்சு போயாச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் தொடர் நிகழ்ச்சி தான் கடந்த காலத்தில் ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருந்தது, அது முடிஞ்சாச்சு. அதற்கு பிறகு வந்து இன்னொரு ஆக்ஷன் நடந்து அது கட்டாகிறதுக்கு இன்னொரு ஆக்ஷன் வந்து இது இருந்ததுன்னு சொல்லலாம். Okay, I think if you can see that in examples, you'll be able to understand in a better way. Right. First வந்து what is past perfect continuous அப்படின்றத பார்த்துடலாம். The past perfect progressive is used to describe an action that started in the past and is still in progress when a second action started. Both actions began and ended in the past. As in the past perfect simple, நம்ம past perfectல சொல்லுவோம் இல்லையா, அது the sentence has two parts, ரெண்டு பகுதிகள்னு சொல்லலாம். The past perfect progressive refer to the action that was in process. அதாவது தொடர்ச்சியாக ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்ததுன்ற சொல்கிறதுக்கு பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ் சொல்லுவோம். நடந்து கொண்டு இருந்தது, இப்போ இல்லை. The simple past simple to refer to the action that happened after the first action. பாஸ்ட் சிம்பிள்ன்றது ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்றது சொல்கிறோம். இப்போது how we are going to see this அப்படின்ற பார்த்தோம்னா, we'll see through some examples. Ben had been working for 3 hours when Rachel came home. பென் அப்படின்றவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, 3 மணி நேரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரேச்சல் அப்படின்றவர் வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அவர் ரேச்சல் அப்படின்றவர் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது இந்த பென் அப்படின்றவர் 3 ஹவர்ஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்? பென் ஹேட் பீன் ஒர்க்கிங் ஃபார் 3 hours when ரேச்சல் கேம் ஹோம். அந்த ரேச்சல் வீட்டுக்கு வந்த சமயத்தில் பென் வந்து 3 மணி நேரமாக வேலை செய்து கொண்டு இருந்தார். பென் வந்துட்டார், அந்த செயல் நடந்திருக்கு, ரேச்சலும் அவர் வேலையை முடிச்சிட்டார். ஓகே. By the time Sam found an umbrella, it had been raining for 10 minutes. By the time Sam found an umbrella, தேடுறாங்க வீட்டில். மழை பெய்யும்போது தான் தேடுவோம் இல்லைங்களா, எங்கேயாவது வச்சுருப்போம். ஸோ அவன் வந்து அம்ப்ரெல்லாவை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சமயத்தில் அப்படின்ற போது it had been raining for 10 minutes. 10 நிமிஷமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்புறம் இவர் அம்ப்ரெல்லா தேடுறாரு. ஸோ முதல்ல மழை பெய்கிற நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் இவர் கண்டுபிடிச்சி அம்ப்ரெல்லா தேடி எடுக்கிறார், அது ரெண்டாவதா. ஓகேயா, 10 minutes ஆகிடுச்சு அதுக்குள்ளே அப்படின்றது இந்த சென்டென்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம்.
எப்படின்னா by the time Sam found an umbrella it had been raining for 10 minutes 10 நிமிஷங்களாக மழை பெய்து கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த அம்பர்லா வந்து இவருக்கு கைக்கு கிடைக்குது. ஓகே, டு ஃபார்ம் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ராக்ரஸிவ் அதை ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் யூஸ் தி ஆக்சிலரி ஹெல்பிங் வேர்ப். ஆக்சிலரி ஆர் ஹெல்பிங் வேர்ப் சொல்லுவோம். என்ன, ஹேட் பீன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையுமே ஹேட் பீன் அப்புறம் verb plus ing. அந்த verb plus ing தான் present participle சொல்லுவோம். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து I had been, we had been, you had been, plural you had been, he had been, she had been, it had been, they had been. அதுக்கப்புறம் verb plus ing அப்படின்றது வரும். ஓகே, இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் have been, has been ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. I had been walking for 2 hours when he got up and left. I had been talking for 2 hours. நான் வந்து ஒரு 2 மணி நேரமாக மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை ஒரு ஆஃபீஸில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்னு வச்சுப்போமே, அதில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த மீட்டிங் பேசிவிட்டு 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். பேசி முடிஞ்ச உடனே முடிஞ்சாச்சு. அது முடிஞ்ச உடனே அவர் எழுந்து வெளியில் போய்ட்றாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. when he got up and left. I had been talking for 2 hours. after that he got up and left ன்னு சொல்லலாம். or when he got up and left. இங்கே 2 ஈவெண்ட்ஸ் நடக்குது. 2 கடந்த கால நிகழ்ச்சி நடக்குது. ஒன்று வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இன்னொன்று வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். She had been texting long before they met. She had been texting long before they met. என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொன்னால் they met அப்படின்றது சந்தித்தாங்க. சந்திப்பதற்கு முன்னால் அவள் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அது நடந்து கொண்டிருக்கின்ற செயல். அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கா அவருக்கு அப்படின்றது தான். ஸோ டெக்ஸ்ட் பண்ண நிகழ்ச்சி தான் நிறைய நடக்குது. அப்புறம் மீட் பண்ணது 2வது தான் நடக்குது. She had been texting long before they met அப்படின்ற மாதிரி before they met or before she met அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம சப்ஜெக்ட் வந்து எது வச்சுக்கிறோன்றதை பொறுத்து இருக்கு. இந்த இடத்துல வந்து she had been texting long before they met. அவர்கள் சந்திப்பதற்கு முன்னால் இவள் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த தே அப்படின்றது இட் கேன் பி ஒரு கம்பெனியும் வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி அப்படின்ற வரும்போது தே அவர்கள்னு வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க போகிறோம். நான் இட்டுன்ற இடத்துல நம்ம கம்பெனியை போட்டுருவோம். தே அப்படின்னு வரும்போது அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் வந்து சந்திப்பதற்கு முன்னால் வந்து இவர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மீனிங்காக கொடுப்போம். நோட், the order of phrases may be switched but the meaning will stay the same. இந்த ஆர்டர் வந்து ஃப்ரேஸ் வந்ததுன்னா அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. By the time Catherine got to the office, the client had been waiting for an hour. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா கேத்ரின் அப்படின்றவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. The client had been waiting for an hour. இந்த கிளைண்ட் வந்து 1 மணி நேரமாக அவங்க ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு பிறகு தான் வந்து கேத்ரின் அப்படின்றவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ the sentence goes like this. By the time Catherine got to the office, the client had been waiting for an hour. நல்லா பாருங்கள், இங்கே had been waiting for an hour. அதாவது the client அப்படின்றது சப்ஜெக்டு, had அப்படின்றது இந்த ஹெல்பிங் வேர்பு ப்ளஸ் பீனு, அப்புறம் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வருது, அப்புறம் சென்டென்ஸு ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்னு வரும். இங்கே 2 பை த டைம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பை த டைம் அப்படின்றது வந்து சேஞ்ச் பண்ணியும் போடலாம் அப்படின்றது தான் அந்த ஃப்ரேஸை மாற்றியும் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம்னா, the client had been waiting for an hour by the time Catherine got to the office அப்படின்னு சொல்லலாம். the client வந்து 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபார் அன் ஹவர் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பை த டைம் கேத்ரின் காட் டு த ஆஃபீஸ், அந்த அவர் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிள் ஆர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ் எதை சார் யூஸ் பண்ணுறது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறதா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ் யூஸ் பண்ணுறதா? எங்களுக்கு சில இடத்துல டவுட் வருது சார் அப்படின்னு சொல்லும்போது எது யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது.
நார்மலாகவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பங்க்சுவேஷன் டிப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, when you begin a sentence with a time expression, ஒரு நேரத்தை வச்சு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் எக்ஸ்பிரஷன் பை த டைம் கேத்ரின் காட் டு த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பை த டைம் அப்படின்னு வரும்போது அந்த ஃப்ரேஸை வச்சு ஆரம்பித்து அந்த சென்டென்ஸ் முடித்த உடனே ஒரு கமா போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. when you begin a sentence with a time expression, put comma after the first part of the sentence. அது கமா வைக்க மறக்கக்கூடாது. சரி. In general, use the past perfect simple when the first action started in the past and ended before the second action began. அதாவது in general பொதுவாக use the past perfect simple. past perfect நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுங்கள். when the first action started in the past and ended before the second action began. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து 2 கடந்த கால நிகழ்ச்சி, அந்த எந்த நிகழ்ச்சி முதலில் நடந்ததோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம், ஹேட் வரும். ரெண்டாவதாக நடந்த நிகழ்ச்சி சிம்பிள் பாஸ்டன்ஸில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க, பை ஹார்ட் பண்ணியிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. மறந்துக்கிட்டு போயிட போகிறீங்க, அப்புறம் ஒன்றும் புரியாமல் போய்டும் அது. ஓகே, யூஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவில் என்ன யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறான். when that first action was still in progress, இன்னும் நடந்துட்டு இருந்தது. ஓகே, when the second action began, இது நடந்து கொண்டு இருக்கும்போது செகண்ட் ஆக்ஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி. remember both actions ended in past. அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது நடந்துட்டு இருந்ததுனாலும் இப்போ இது நடக்கலைன்னு அர்த்தம். பாஸ்ட் ப்ரோக்ரஸிவ்னு சொன்னாலே, பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ்னு சொன்னாலே ஒரு தொடர் நிகழ்ச்சி கடந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்தது, இப்போ இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ்னா ஒரு நிகழ்ச்சி கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தது, இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் இல்லையா. அது வந்து நேத்திலேருந்து நடந்தது, போன வருஷத்துலேருந்து நடந்தது, அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து நடந்தது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். பட் இது வந்து எப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரமாக நடந்தது, ஆனால் இப்போ நடக்கலை. அது நடக்கலைன்னு சொல்லும்போது இன்னொரு நிகழ்ச்சி வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன் ஜென்ரல் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், யூஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ் when that first action was still in progress, when the second action began. Remember both actions ended in the past. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. I had fed the dogs before I tripped and fell. நல்லா பார்த்துக்கோங்க, இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். I had fed the dogs, நான் டாக்கு வந்து ஃபெட் பண்ணேன், தீனி போட்டேன். before I tripped and fell, before I tripped and fell, தடுக்கி கீழே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து tripped and fell அப்படின்றது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு. I had fed the dog அப்படின்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். எது முதல்ல நடக்கிறது? நான் வந்து டாக்கு ஃபீட் பண்ணுறது முதல்ல நடக்கிறது. பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே டக்குன்னு கீழே வந்துட்டேன் இல்லையா. ஒரு நிகழ்ச்சி வந்து நம்மளை எண்டுக்கு கொண்டு வருது அப்படின்ற மாதிரி. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லி எப்படின்னு சொன்னால், I had been feeding the dogs when I tripped and fell. அந்த ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேயா, ஒரு ½ அன் ஹவராக போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன், அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் திடீர்னு வந்து கீழே விழுந்துடுறேன். இது ரெண்டாவது செயல். முதல்ல அந்த டாகுக்கு வந்து தீனி போட்டுட்ருக்கேன், சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன், கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்குது. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது பொத்து நான் கீழே விழுந்துட்டுறேன். இது ரெண்டாவது நடந்த நிகழ்ச்சி. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், யூஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ் when that first action was still in progress. நடந்துகிட்ருக்குது, கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்ண போகிறேன்? திருப்பி எழுந்து அந்த வேலையை முடிச்சுட்டு தீனி போட்டுட்டு தான் வந்திருப்பேன். பட் விழுந்துட்டேன், அந்த ஆக்ஷனை வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரோக்ரஸிவ் when that first action was still in progress, when the second action began. கீழே விழ ஆக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. ரிமெம்பர் போத் ஆக்ஷன்ஸ் ended in the past. ரெண்டுமே சாப்பாடு போடுறதும் முடிஞ்சு போயாச்சு, நான் கீழே விழுறதும் முடிஞ்சு போயாச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் நாய்க்கு தீனி போடுறது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபுட் கொடுக்கறது, தீனின்னு நம்ம சாப்பாடு கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். மாட்டுக்குன்னா தீவனம் தீனின்னு சொல்லுவோம். சாப்பாடு குழந்தைங்க டாக் அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் இதுவாகவே சொல்லலாம். ஓகே, எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ். எஸ் ஆர் நோ டைப் அப்படின்னு சொன்னால் இதுவும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். அங்கே வந்து ஹேவ் ஹேஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே ஹேட் வரப்போகிறது.
அங்கே வந்து ஹேவ் நாட் ஹேஸ் நாட் சொல்லணும், இங்கே ஹேட் நாட் சொல்லுவோம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து ஆக்சிலரி வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்றது வரும். அது ஹேடுன்னு போடுவோம், இல்லைனா ஹேட் நாட் போடுவோம் இல்லையா. அப்புறம் வந்து பீன் அப்படின்றத சேர்ப்போம். அப்புறம் வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சேர்ப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. had you been working when she called? அவள் வந்து கூப்பிடுறா. கூப்பிடும்பொழுது நீ வேலை செய்து கொண்டு இருந்தாயா? had you been working, வேலை செய்து கொண்டு இருந்தாயா, முடிஞ்சு போயாச்சு. had you been working when she called? அவள் கூப்பிட்டால, நீ வேலை செய்து கொண்டு இருந்தாயா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். had you been drinking when you found him? ஒருத்தனை பார்க்குறாங்க, அவர் தண்ணி போட்டுட்ருக்காரு. ட்ரிங்கிங்னா இங்கே அப்படி தான் மீனிங் வருது இல்லையா. had you been drinking when you found him? அவனை பார்த்த பொழுது அவன் குடித்து கொண்டு இருந்தானா, குடிச்சுட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். had the manager been complaining about Jim before she fired him? அவள் வந்து மேனேஜரை திருப்பி நல்லா பாருங்கள். had the manager been complaining about Jim? மேனேஜர் வந்து ஜிம்மை பற்றி கம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருந்தாரா? பிஃபோர் ஷீ ஃபயர்ட் ஹிம். இன்னொருத்தி இருக்கா, அவள் வந்து இவளை ஃபயர் பண்ணும்போது இவர் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி. சென்டென்ஸ் சரியாக வருதான்னு சொல்லி தெரியல. ஐ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஒன்ஸ் அகெயின். ஹேட் த மேனேஜர் பீன் கம்ப்ளைனிங் அபவுட் ஜிம் வென் ஷீ ஃபயர்ட் ஹிம்? ஹேட் த மேனேஜர் பீன், திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஹேட் த மேனேஜர் பீன் கம்ப்ளைனிங் அபவுட் ஜிம்? மேனேஜர் வந்து ஜிம்மை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருந்தாரா? பிஃபோர்னாக்க அவள் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேனேஜர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருந்தாரா அப்படின்ற மாதிரி. தமிழில் சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இங்கிலீஷில் சொல்கிறது வேகமாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே. ஹேட் யூ பீன் ட்ரிங்கிங் வென் யூ ஃபவுண்ட் ஹிம்? நீ அவனை இது மேலே இருக்கிறதே தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி. hadn't the snow been falling for hours before then? அதாவது அந்த பனி அப்படின்றது வந்து பனி பொழியிறது அப்படின்னு சொல்லி இல்லையா, பனி பெய்தல் அப்படின்னு சொல்லி இல்லையா. had not the snow been falling for hours? ரொம்ப நேரமாக வந்து பனி வந்து பெய்யலையா, பனி பொழியலையா? பிஃபோர் தென், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பனி பெய்யவில்லையா, பனி பொழிந்தது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறோம். hadn't the snow been falling for hours before then? இதற்கு முன்னாடி அது மாதிரி நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். டஃபஸ்ட்டு கொஷின்ஸ் தான் இந்த மாதிரி கேட்குறது. நம்ம டே டு டே ப்ராக்டிஸில் வந்து we may not be using these sentences. Of course, this may be required when you want to write stories. அந்த மாதிரிலாம் எழுதும்போது டெஃபினட்டாக ரைட்டிங் அப்படின்னு வரும்போது, கட்டுரைகள்லாம் எழுதும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நிச்சயமாக தேவை அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, டபிள்யூஹெச் கொஷின்ஸ்னு வரும்போது இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு வரும்போது எப்படி வரும்? டபிள்யூஹெச் கொஷின்ஸ்னால் என்ன? திருப்பியும் நான் சொல்லுவேன். என்னென்னா, கேள்வி கேட்டால் பதில் வந்து எஸ்ஸு இல்லைன்னா நோன்னு சொல்லக்கூடாது. டீட்டெயில்டு பதில் வரணும். எப்படி வரும் அதுக்கு அப்படின்னு சொன்னால், வென், வேர், வை, விச், ஹூ, ஹவ், ஹவு மெனி, ஹவு மச் அப்படின்னு வரும்போது வரும். வாட் ஹேட் யூ பீன் டூயிங் வென் யூ கட் யுவர் ஃபிங்கர்? உன்னோட கை கட்டாச்சு இல்லையா, அப்போ நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? எதனால் உனக்கு கை கட்டாச்சு? வாட் ஹேட் யூ பீன் டூயிங் வென் யூ கட் யுவர் ஃபிங்கர்? உன் கை அருந்த பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. விச் ஃபேக்ஸ் மெசேஜ் had you been trying to send when the power went off? ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்கிறாங்க. 3-4 ஃபேக்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்கிறாங்க. இப்போல்லாம் ஃபேக்ஸ்லாம் நோ மோர் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எல்லாம் இமெயில் தான். ஓகே. விச் இமெயில் மெசேஜ் had you been trying to send when the power went off? திடீர்னு ஆக்சுவலி இங்கேயும் வந்துட்டு இது இருக்கணும் இல்லையா, வாட் யூ கால் ஸ்டெபிளைசர் மாதிரி இருக்கும். இல்லைனா அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்லுவோம். ஐ எம் நாட் கெட்டிங் இட் ரைட் நவ். which email message had you been trying to send when the power went off? பவர் போன போது நீ என்ன மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்த, நான் சொன்ன மெசேஜ் அனுப்பிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது you can ask like that. how long had he been waiting? அவன் எவ்வளோ நேரமாக காத்து கொண்டிருந்தான். how long had he been waiting? அவன் எவ்வளோ நேரமாக காத்து கொண்டு இருந்தான். அந்த பவர் went off யூபிஎஸ்னு சொல்லுவோம். இப்போ தான் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை சொல்கிறோம் இல்லையா, யூபிஎஸ். அது வந்து
இல்லாத காரணத்தினால வந்து பவர் இப்போ வந்து யூபிஎஸ் இருக்குது, அதனால் பவர்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யூபிஎஸ்ஸே பேட்டரி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? மைண்டில் உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அந்த பவர் வெண்ட் ஆஃப்க்கு அதுக்கும் கேள்வி கேட்டுட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நவ் ஐ காட் இட் ரைட்டு. இப்போ வந்து சில சென்டென்சஸ் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் வந்து அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கடந்த காலத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெற்றது, அது முடிவுக்கு வர்றது நடுவில் இன்னும் ஒரு செயல்னால் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் அந்த நிகழ்ச்சி வந்து இப்போ நடக்கலைன்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் தொடர் நிகழ்ச்சி தான், கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்தது, இப்பொழுது நடக்கவில்லை அப்படின்றத வச்சுக்கோங்க. ரைட்? இப்போது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். I had been trying to sell my car for 6 months before I found a buyer. ஒரு பையர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி, பையர்னால் என்கிட்டேருந்து வாங்க போகிறார் காரை, அந்த கார் வந்து அவர் வாங்கிறதுக்கு முன்னாடி நான் 6 மாதமாக என்னோடய காரை விற்கணும்னு முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அப்படின்றது தான் மீனிங். I had been trying to sell my car for 6 months, 6 மாதங்களாக. பிஃபோர் ஐ ஃபவுண்ட் எ பையர், இந்த பையரை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஷீலா had not been dieting for long when she began to lose weight. ஷீலா had not been dieting for long, ரொம்ப நாளாக வந்து அதை வெயிட் லூஸ் பண்ண என்ன ஆச்சுன்னா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஓவராக குறைஞ்சி போயிட போகிறதே அப்படின்றதுனால ஷீ ஹேட் ஸ்டாப்டு டயட்டிங் ஸ்டாப் பண்ணுறதை விட்டுட்டா. குறைச்சி சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டயட் இருந்து உடம்பு ரொம்ப ஒல்லியாக போச்சு. அதனால் என்ன பண்ணால், ஷீலா ஹேட் நாட் பீன் டயட்டிங் பண்ணுறதில்ல ஃபார் லாங், ரொம்ப நாளாகவே. வென் ஷீ பிகான் டு லூஸ் வெயிட், உடம்பு வந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சதை கவனித்த உடனே அவள் என்ன பண்ணுறா, ஷீ ஹேட் நாட் பீன் டயட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, ஐ ரிப்பீட் தி சென்டென்ஸ். ஷீலா ஹேட் நாட் பீன் டயட்டிங் ஃபார் லாங் வென் ஷீ பிகான் டு லூஸ் வெயிட். How long had the fire been burning before the firefighters arrived? இப்போ வந்து இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வராங்க, ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக எரியுது. அப்புறம் தான் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வராங்க. இப்போது எப்படின்னு சொன்னால், இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரமாக அது எரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும். எப்படி கேட்கலாம்? How long had the fire been burning? How long had the fire been burning before the firefighters arrived? ஒன்றும் பெருசாக கிடையாது, நான் முன்னாடி சொன்ன வாக்கிய அமைப்பு தான், இங்கேயும் மாறல பாருங்கள். How long, WH question. Had, helping verb. The fire அப்படின்றது வந்து subject. Been அப்படின்றது வரும். Burning, verb plus ing. மீதியெல்லாம் rest of the sentence. You got it? Suresh had been studying chess for several years before he entered his first tournament. Chess அப்படின்றது வந்து it's a beautiful game. ரொம்ப டீப்பாக வந்து இந்த தாட் ப்ராசஸ் இருக்கணும், திங்கிங், ஆல்வேஸ் ஆன் திங்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ சப்போஸ் இஃப் எ பர்சன் வாண்டட் டு பிளே அ டோர்னமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஹி ஹேஸ் டு ப்ராக்டிஸ் அ லாட், ஹி ஹேஸ் டு ஸ்டடி அ லாட், ரெஃபர் டு வேரியஸ் புக்ஸ், அந்த மாதிரி இருக்கும் ரிலேட்டட் டு செஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டோர்னமெண்ட்டில் அவர் போக முடியும் இல்லையா, ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு போக முடியும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சுரேஷ் ஹேட் பீன் ஸ்டடியிங் செஸ் ஃபார் செவரல் இயர்ஸ், ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருக்கான். பிஃபோர் ஹி என்டர்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட், இந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து நிறைய இந்த செஸ்ஸை பற்றின படிப்பு படித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட்? ஆல்தோ தே ஹேட் பீன் பில்டிங் த ஹவுஸ் ஃபார் 2 years, இட் ஸ்டில் வாஸ் நாட் ரெடி. அவங்க வந்து பல வருஷங்களாக 2 வருஷமெல்லாம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பில்டிங்கை. இட் வாஸ் ஸ்டில் நாட் ரெடி அப்படின்னு சொல்கிறோம், இன்னும் வந்து அது ரெடி ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். ஆல்தோ தே ஹேட் பீன் பில்டிங் த ஹவுஸ் ஃபார் 2 years, ஸ்டில் இட் வாஸ் நாட் ரெடி, அது இன்னும் தயாராகவில்லை, ரெடியாகவில்லை. மரியா ஹேட் நாட் பீன் ஃபீலிங் வெல் பிஃபோர் த எக்ஸாம். மரியா ஹேட் நாட் பீன் ஃபீலிங் வெல் பிஃபோர் த எக்ஸாம். எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி மரியா வந்து உடல் நலம் சரியில்லை, ஹேட் நாட் பீன் ஃபீலிங் வெல் பிஃபோர் த எக்ஸாம், எக்ஸாம்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி வருது.
at last saw the movie that everyone had been talking about. கடைசியில் நான் அந்த படத்தை பார்த்தேன். எல்லாரும் பேசினாங்க இல்லையா, இது நல்லாயிருக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சொன்ன படத்தை கடைசியில் நான் சென்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். At last saw the movie that everyone had been talking about. எல்லாரும் பேசிக்கொண்டிருந்த ஒரு படத்தை கடைசியாக நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். The students had been solving the math problems when one of them fainted. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு பையன் என்னாச்சுன்னா இந்த ஃபார்முலாலாம் பார்த்துக்கிட்டே இருந்தானா திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு போல இருக்குது. வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் கூட இருக்கலாம். பட் சில பேருக்கு மேக்ஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் ஒரு பையன் மயக்கம் அடைந்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. த ஸ்டூடெண்ட்ஸ் had been solving the math problems when one of them fainted. அப்படி அந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவன் மயக்கம் அடைந்தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. How long கேள்வி கேட்குறோம். How long had he been driving before the accident occurred? ஒருத்தர் வண்டி ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்காரு, நான் ஸ்டாப்பாக ஓட்டிகிட்ருக்காரு. அது தப்பு, ஒரு மோசமான செயல் அப்படின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட டிரைவரும் 3-4 hours தொடர்ச்சியாக ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பிரேக் கொடுக்கணும். 7 hours 8 hours அப்படின்றது பியாண்ட் த கெப்பாசிட்டி. சில பேர் ஓட்டிகிட்ருக்காங்க, இன்னும் அது பெரிய பந்தான் நினச்சிட்ருக்காங்க. இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் கரெக்ட். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுறது. அப்போது கேள்வி கேட்குறாங்க, ஒரு வண்டி போனார் டிரைவர், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எவ்வளோ நேரம் வண்டி சேர்ந்தாப்புல ஓட்டிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வரும்போது டெஃபினட்டாக தீஸ் கொஷன்ஸ் வில் க்ராப் அப். அப்போது நம்ம சொல்லணும், இல்லை அவர் இப்போ தான் இங்கே தான் ரெஸ்ட் எடுத்தார், இங்கே தான் காஃபி சாப்பிட்டாரு, கொஞ்சம் பிரேக் கொடுத்தோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பட் ஆக்சிடெண்ட் ஆயாச்சுன்றதுனால இந்த டவுட்ஸ்லாம் வருது. எப்படின்னா, ஹவு லாங் ஹேட் ஹி பீன் டிரைவிங் பிஃபோர் த ஆக்சிடெண்ட் அக்கர்ட்? இந்த ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டி கொண்டு இருந்தார் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுவும் முடிந்த செயல். ஆக்சிடெண்ட் நடக்கிறதும் முடிஞ்சு போயாச்சு, அவர் வண்டி ஓட்டி கொண்டிருந்த செயலும் முடிஞ்சு போயாச்சு. ராகவி அண்ட் ரக்ஷிதா had been playing tennis when it began to rain. அதாவது ராகவியும் ரக்ஷிதாவும் டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். when it began to rain, அப்போது அந்த சமயத்தில் மழை பெய்தது. அப்படின்னா இவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, மழை பெய்யறது, அப்போது அந்த கேமை நின்று போச்சு, தொடர் நிகழ்ச்சி நின்று போச்சு, மழை வந்ததும் ஒரு செயல் அப்படின்ற மாதிரி, it began to rain அப்படின்ற மாதிரி சொல்லலாம். Ben had been working for 3 hours when Rachel came home. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி by the time Sam found an umbrellaவும் பார்த்துட்டோம். by the time Catherine go to office அதுவும் பார்த்துட்டோம், முன்னாடி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். the client had been waiting அப்படின்றதையும் we have seen already. எல்லாமே ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். he had been eating ice cream from the fridge when mom walked into the kitchen. இப்படி பார்த்துட்டு அம்மா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேகமாக ஃப்ரிட்ஜை போய் திறந்து டக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் எடுக்கிறான். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் இந்த கொரோனாவில் சில்லுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் குழந்தைகள் இல்லையா, அதெல்லாம் கேட்காதுங்க, இதான் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரும்போது அம்மா பார்த்துட்டுறாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன், அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்கள். எப்படின்னா, he had been eating ice cream from the fridge when mom walked into the kitchen அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். மாமா பார்த்துட்றான், அப்படி முழிக்கிறான். அப்புறம் அம்மா திட்டுறாங்க, அப்படியே தட்டி விட்டு சாப்பிட்டுட்டு போடி போயிடுறான். ஓகேயா? ஸோ சிச்சுவேஷன் எப்படின்னு சொன்னால், அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான், நல்லா சுவைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அம்மா ரூம்குள்ளே வராங்க. இதுதான் நிகழ்ச்சி அங்கே. ஓகே, ஸோ he had been eating ice cream from the fridge when mom walked into the kitchen அப்படின்னு சொல்லலாம். She had been working at the company for 4 years when she got the promotion. ஒரு கம்பெனியில் அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒரு 4 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த 4 வருஷத்திற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, she had been working at the company for 4 years. she is working சொல்ல, அந்த 4 இயர்ஸ்னு சொல்கிறதுனால she had been அப்படின்னு சொல்கிறோம். she had been working, she was workingனு சொல்லலை. she was working சொன்னாக்க அந்த 4 இயர்ஸ்னு சொல்லக்கூடாது.
4 years சொல்லணும், டயத்தை சொல்லணுன்னாக்க she had been அப்படின்றத நம்ம சொல்கிறோம். She had been working at the company for 4 years when she got the promotion. அவளுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைத்த பொழுது அந்த கம்பெனியில் அவள் 4 வருடங்களாக வேலை செய்து கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லலாம். Madan had been walking 3 miles a day before he broke his leg. என்ன பண்ணுவார், ரெகுலராக டெய்லி வந்து 3 கிலோமீட்டர் 3 மைல் நடப்பார். நடந்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு என்னாச்சு, எங்கேயோ நடக்கும்போது வழிக்கு கீழே வந்துட்டார். அப்போ அடிபட்டுச்சு, கால் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. பிஃபோர் ஹி ப்ரோக் ஹிஸ் லெக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃப்ராக்சர்ட் ஹிஸ் லெக் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, ரொம்ப நாளாக வாக் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அது நின்று போச்சு. எதனாலன்னா கால் உடைந்த காரணத்தினால். அதுவும் ஒரு செயல் தானே. Madan had been walking 3 miles a day before he broke his leg. இந்த காலை உடச்சிக்கிறதுக்கு முன்னாடி அவன் 3 மைல் வந்து டெய்லி நடந்து கொண்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். Nanda had been playing guitar for 15 years when he was finally asked to do a solo in a concert. இப்போ கிட்டார் தெரிஞ்சிட்ருக்கார், கிட்டார் வாசிக்கிறார், 15 வருஷமாக வாசிக்கிறார். அப்போ என்னன்னு சொன்னாக்க வந்து கடைசியில் வந்து அவரை வந்து ஒரு சோலோ கன்சர்ட்டில் வந்து நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கன்சர்ட்டில் வாசிக்கிறதுக்கு முன்னாடி 15 வருடங்களாக அவர் கிட்டார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லணும். தொடர்ச்சியாக நடைபெற்ற நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து அவர் சோலோ கன்சர்ட்டில் அவர் பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறார், அவ்வளோதான். நந்தா அது எப்படி சொல்கிறோன்னா, இந்த 15 இயர்ஸோட ஒரு ரியல் ப்ராக்டிஸ் வந்து அவர் கன்சர்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ப்ராக்டிஸ் பண்ணார். தட் இஸ் ஹீ பார்ட்டிசிபேட்டட் இன் த கன்சர்ட், சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்றது தான் மீனிங். நந்தா had been playing guitar for 15 years when he was finally asked to do a solo in a concert. She had been writing short stories for 4 hours. 4 மணி நேரமாக அவள் சிறுகதைகள் எழுதி கொண்டு இருந்தாள். இப்போ கிடையாது, 4 மணி நேரமாக எழுதி கொண்டு இருந்தா, இப்போ முடிஞ்சு போயாச்சு. They had been playing football in the field before it started to rain. மழை பெஞ்சது, 2ஆவதாக நடந்து. முதல்ல வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, மழை வந்தவுடனே விளையாடுறது நின்று போச்சு. தொடர் நிகழ்ச்சி மழை வந்த காரணத்தினால் நின்று விட்டது. 2 ஆக்ஷன், ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ராக்ரஸிவ், இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எப்படி சொல்லலாம், they had been playing football in the field before it started to rain அப்படின்னு சொல்லிட்டு. Jeff had been reading in the library before he came to the canteen. முன்னாடி லைப்ரரியில் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது லேசாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து கேன்டீன்லேருந்து வந்தான். ஸோ before he came to the canteen, அதான் திருப்பி I read it out. Jeff had been reading in the library before he came to the canteen. கேன்டீன் வருவதற்கு முன்னால் ஜெஃப் வந்து லைப்ரரியில் படித்து கொண்டிருந்தான், தொடர்ச்சியாக படித்து கொண்டிருந்தான். இதுக்கு முன்னாடி கேன்டீனில் இப்போ இருக்கான், அது வந்து கேன்டீனுக்கு வருது தான் 2ஆவது நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னால் ஒரு தொடர் நிகழ்ச்சி, லைப்ரரியில் படித்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லலாம். I repeat the sentence. Jeff had been reading in the library before he came to the canteen. We had been, ஒரு 4 சென்டென்ஸ் தான் முடிச்சிடலாம். ஓகே, we had been watching movie in INOX for 3 hours. ஐநாக்ஸில் வந்து உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம். We had been watching what does it be, watching movie in INOX for 3 hours. வேறு எதுவும் கம்பேர் பண்ணல, ஒரே ஸ்ட்ரெயிட்டாக தான் சொல்கிறோம். We had been watching movie in INOX for 3 hours. ஐநாக்ஸில் வந்து ஐநாக்ஸ்ன்ற தியேட்டரில் வந்து மாலில் வந்து நாங்கள் 3 மணி நேரமாக படம் பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு, அப்போ பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். I had been listening to audio books for an hour. நான் வந்து ஒரு ஆடியோ புக்ஸ் வந்துட்டு கேட்டுகிட்டு இருந்தேன், 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ இல்லை, முடிஞ்சு போயாச்சு. We had been shopping in the market before you called us. என்னை கூப்பிட்டீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம மாலில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷாப்பிங் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். We had been shopping in the market before you called us. எங்களை ஃபோனில் கூப்பிட்டீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். We had been enjoying the program thoroughly for 3 hours. ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம், இந்த ப்ரோக்ராம் வந்து 3 மணி நேரம் நடந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. We really enjoyed, we thoroughly enjoyed அப்படின்னு சொல்லும்போது அது கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் நாங்கள் என்ஜாய் பண்ணணுன்றதை இப்போ சொல்கிறது.
We had been enjoying the program thoroughly for 3 hours. Richard had been practicing piano since morning. ரிச்சர்ட் வந்து மார்னிங்லேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருந்தான். இப்போ முடிச்சாச்சு. கொண்டிருக்கிறான் அப்படின்னா இப்போ நடந்துகிட்ருக்குது. கொண்டு இருந்தான், ப்ராக்டிஸ் செய்து கொண்டு இருந்தான்னு சொன்னால் இப்போ இல்லை அப்படின்றது. இதுதான் டிஃப்ரென்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தது. நான் நார்மலாக ஒரு 10 சென்டென்ஸோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சொல்கிறதுக்கு. ஸோ வீல் டேக் சம் மோர் டைம் அப்படின்றதுனால ஐ ஹவ் டோல்டு நியர்லி அபவுட் 26 சென்டென்சஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போது இதே மாதிரி தான் இந்த சென்டென்சஸ் வந்து திருப்பி சொல்லி பாருங்கள். அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்லாம் சரியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லி பாருங்கள். அப்போது கிராமர் அப்படின்றது உங்களுக்கு பக்காவாகிடும். அப்புறம் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து நீங்கள் லெட்டர் ரைட்டிங்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி நேயர்களே, நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட். அனைத்து அம்சங்களுடன் ஆர்கே டாக்கீஸ்.